ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்துக்கு ஒரு வழியா சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடைச்சிடுச்சு. அதாவது நாளைக்கும் நாளன்னைக்கும் மார்னிங் 9 மணி ஷோ போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் 9 மணி ஷோ ஓப்பன் ஆகாத நிறைய தியேட்டர்ஸ்ல இனிமேல் ஓப்பன் ஆகும். ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் வேற 11 மணி ஷோ புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 9 மணி ஷோ ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ பர்மிஷன் கொடுக்கறவங்க கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருக்கலாம். அண்ட் சனி ஞாயிறும் சேர்த்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எப்படியும் வீக்கெண்டு பயங்கர டிக்கெட் ப்ரெஷர் இருக்கும். ஸோ பர்மிஷன் கொடுத்துருந்தா வசூல் இன்னும் பயங்கரமா இருக்கும். பட் ஓகே, அட்லீஸ்ட் இப்போவாவது கொடுத்தாங்களே. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்த இன்னொரு பாசிட்டிவான விஷயம், படம் 3 ஹவர்ஸ் டியூரேஷன்றதால ஒரு நாளைக்கு 5 ஷோ கம்ஃபர்டபுளா போடுற மாதிரி எண்டிங் டைம் அதிகாலை 2 மணி வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால டியூரேஷன் அதிகமா இருந்தாலும் தாராளமா 5 ஷோ போடலாம். அண்ட் ஆல்ரெடி படம் 3 மணி நேரம் இருந்தாலும் டியூரேஷனை குறைக்கிறதுக்காக எடிட் பண்ணி ரிமூவ் பண்ண ஃபுட்டேஜஸ் 20 நிமிஷத்துக்கிட்ட இருக்கான். அதுவும் அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லாவும் இருக்கும். ஸோ ரிலீஸ்க்கு அப்புறம் நாங்க டெலிட்டட் சீன்ஸா ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கல்பதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய டெலிட்டட் சீன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஈவன் ஓடிடில அன்கட் வெர்ஷனா ரிலீஸ் பண்ணாலே அது பயங்கரமா போகும். ஏன்னா எக்ஸ்ட்ரா சீன்ஸ் இருக்கும்போது படம் பார்த்தவங்க எல்லாருமே ஓடிடில அந்த அன்கட் வெர்ஷனையும் பார்ப்பாங்க. ஸோ அப்போ ஓடிடி ரிலீஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கோட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.